டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய வகுப்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 7 வீடியோ பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். இதுவரை 6 வகுப்புகள் பார்த்து முடித்திருக்கிறோம். அது ஒவ்வொரு வரியும் முக்கியமானது நண்பர்களே. பெரும்பாலான கேள்விகள் அப்படியே கேட்டிருக்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் இந்த தலைப்பை பல பகுதிகளாக பிரித்து பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 6 வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். இப்போது 7வது வகுப்பாக அதை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிசியால் பரிந்துரைக்கப்பட்ட டாக்டர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற புத்தகத்தில் இருந்து இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. மாணவர்கள் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. தற்போது அதன் தொடர்ச்சியாக 7வது வகுப்பை இப்போது பார்க்கலாம். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாட்கள் யாத்திரைக்கு பின்னர் 1930 ஏப்ரல் 28ஆம் தேதி சத்தியாகிரகிகள் வேதாரண்யத்தை அடைந்தனர். அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை வாழ்த்தொலி எழுப்பி வரவேற்றனர். மறுநாள் முழுவதும் சத்தியாகிரகிகள் அனைவரும் உண்ணா நோன்பிருந்தனர், பிரார்த்தனை செய்தனர். ஏப்ரல் 30ஆம் தேதி ராஜகோபாலாச்சாரி 16 சத்தியாகிரகிகளுடன் அகஸ்தியம் பள்ளியிலுள்ள உப்பளத்தை அடைந்து சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள். ராஜகோபாலாச்சாரி மட்டுமே கைது செய்யப்பட்டார். அவருக்கு பின் கா. சந்தானம், மட்டப்பாறை வெங்கட்ராம ஐயர், கே. சுப்பிரமணிய ஐயர், ஜி. ராமச்சந்திரன் ஆகியோர் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கி சட்டத்தை மீறி சிறை சென்றனர். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1.5 மாத காலம் நடந்தது. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் திருச்சியிலிருந்து உப்பு சத்தியாகிரகிகள் புறப்பட்ட அன்றே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி, ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் துவங்கப்பட்டது. டாக்டர் நடராஜன், ஸ்ரீ பாதசங்கர், ஆக்கூர் அனந்தாச்சாரி, ஜமத்கனி, செல்வி துர்காபாய் ஆகியோர் அவருக்கு துணையாக இருந்தனர். பிரகாசம் தலைமையில் சென்ற போராட்ட வீரர்கள் அதிகாலை 7 மணிக்கு திலகர் கட்டத்தை அடைந்து அடுப்புகளை அமைத்து சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சினர். காய்ச்சிய உரிமை உப்பை விநியோகித்தனர். நாள்தோறும் அப்போராட்டம் நடைபெற்றது. பிரகாசம், நாகேஸ்வர ராவ், பந்துலு ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தலைக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட மறுத்தால் அவர்களுடைய கார்கள் ஜப்தி செய்யப்பட்டு ஏலத்தில் விடப்பட்டன. டாக்டர் நடராஜன், செல்வி துர்காபாய் தலைமையில் உயர் நீதிமன்றம் கடற்கரை நோக்கி போய்க் கொண்டிருந்த சுமார் 300 பேர் கொண்ட சத்தியாகிரக படையினரை போலீஸ் குதிரை படையினர் அடித்து உதைத்து கலைத்தனர். சென்னை அருகே இரத்த சோழிங்கபுரத்தில் சங்கர ஐயரும் முனுசாமி முதலியாரும் உப்பு சத்தியாகிரகம் செய்து தண்டனை பெற்றனர். வேதாரண்யம், சென்னை, சோழிங்கபுரம் மட்டுமின்றி மதுரை, தூத்துக்குடி, கடலூர், ஈரோடு, நெல்லை, திருச்சி ஆகிய நகரங்களிலும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் சிறை தண்டனை பெற்றனர். இதனால் தமிழ்நாட்டில் பரபரப்பும் விழிப்புணர்ச்சியும் ஏற்பட்டது. அரசாங்கத்தின் அடக்குமுறை. 1930 மே 5ஆம் தேதி காந்தி கைது செய்யப்பட்டு ஏரவாடா சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து தேசம் முழுவதிலும் ஹர்த்தால் அனுசரிக்கப்பட்டது. சென்னை நகரிலும் தமிழ்நாட்டின் பிற நகரங்களிலும் கடையடைப்பும் வேலை நிறுத்தமும் நடைபெற்றன. சென்னை கடற்கரையில் 4 மேடைகள் போட்டு கண்டன சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினரான திருமதி முத்துலட்சுமி ரெட்டி காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தனது பதவியை உதறி தள்ளினார். மதுரை பாஸ்கரதாஸ் இயற்றிய
காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடல் நாடக நடிகை கே.பி. சுந்தரம்பாவால் பாடப்பட்டது. அப்பாடலின் இசைத்தட்டு தமிழ்நாட்டின் மூலமுடுக்கெல்லாம் எதிரொலித்தது. சட்ட மறுப்பு போராட்டம் தீவிரப்பட்டதை அடுத்து அரசாங்கத்தின் அடக்குமுறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. சென்னை சைனா பஜாரில் அந்நிய துணி கடைகளுக்கு முன் மறியல் செய்த சத்தியாகிரகிகள் அத்துமீறி தாக்கப்பட்டனர். தமிழ்நாட்டின் பல பகுதிகள் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் பலாத்காரமாக கலைக்கப்பட்டன. பல்வேறு நகர மன்றங்களிலும் பல்வேறு நகர ஜில்லா போர்டுகளிலும் பஞ்சாயத்துகளிலும் அடக்குமுறை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டவிரோத பேச்சுக்காக ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்பட்டார். சத்தியமூர்த்தி, கே. பாஷ்யம் ஐயங்கார், வி.ஏ. சுந்தரம் ஆகியோரும் சிறை தண்டனை பெற்றனர். மதுரை கல்லூரி மாணவர் விடுதியில் போலீசார் புகுந்து தடியடி பிரயோகம் செய்தனர். கோவை நகரில் டவுன்ஹால் திடலில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் பொதுக்கூட்டம் போலீசாரால் பலாத்காரமாக கலைக்கப்பட்டது. வால்பாறையில் எஸ்.ஆர். வரதராஜலு நாயுடு, என்.எஸ். ராமசாமி ஐயர் ஆகிய தொழிற்சங்க தலைவர்கள் பேச இருந்த பொதுக்கூட்டம் தடை செய்யப்பட்டது. கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததை போலீசார் தாக்கப்பட்டனர். காந்தி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது காந்தி இர்வின் ஒப்பந்தம் மீறப்பட்டு அரசாங்கம் சட்ட மறுப்பு போராட்ட வீரர்களை பழிவாங்க தொடங்கியது. தமிழ்நாட்டில் சிறைக்குள்ளிருந்த விசாரணை கைதிகள் தடியடிக்கும் கசையடிக்கும் உள்ளாயினர். கள்ளுக்கடை, அந்நிய துணிக்கடை மறியல் தடை செய்யப்பட்டது. பொய்க்குற்றங்கள் சாட்டப்பட்டு காங்கிரஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். சுய தேவைக்கு உப்பெடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. லண்டனில் இருந்து திரும்பிய காந்தி மீண்டும் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்கியதால் கைது செய்யப்பட்டார். காந்தி கைதான செய்தி கேட்டு அதிர்ச்சியுட்ட திண்டுக்கல் வெள்ளைசாமி பிள்ளை உயிர் நீத்தார். சென்னை ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் காரிய கமிட்டிகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்கப்பட்டது. அவற்றின் அலுவலகங்கள் பூட்டப்பட்டன. தமிழ்நாடு முழுவதிலும் காங்கிரஸ் கொடிகள் இறக்கிவிட்டு அவற்றுக்கு பதில் பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடி ஏற்றினார் போலீசார். காந்தி கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகத்தை விட தீவிரமாக நடைபெற்றது. சிறைச்சாலைகள் நிரம்பி வழிந்தன. 1932 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சுயராஜ்ய தின கொண்டாட்டத்தின் போது பலர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரில் தடை உத்தரவை மீறி பி.எஸ். சுந்தரம் தலைமையில் சென்ற ஊர்வலத்தை போலீஸ் அதிகாரி முகமதுவின் தலைமையில் போலீசார் மூர்க்கத்தனமாக தாக்கினர். அத்தாக்குதலின் போது திருப்பூர் குமாரசாமியின் மண்டை நொறுக்கப்பட்டது. கொடியை பார்த்தவாறே உயிர் விட்டார் திருப்பூர் குமரன். கோவை மாவட்டத்தில் கணக்கற்ற காங்கிரஸ் பிரமுகர்களின் வீடுகள் சோதனையிடப்பட்டன. பலர் கைது செய்யப்பட்டனர். கோவை சி.ஏ. ஐயர் முத்தும் அவருடைய மனைவி கோவிந்தா அம்மாளும் சட்டத்தை மீறியதற்காக கடுங்காவல் தண்டனை பெற்றனர். அதேபோன்று ஈரோடு எம்.ஏ. ஈஸ்வரனும் கூகலூர் கே.கே. சுப்பண்ண கவுண்டரும் தண்டிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்திலும் பல கூட்டமீறல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டனர். விருதுநகரில் காமராஜர் ஜாமீன் கட்ட மறுத்து ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். பல மாவட்டங்களிலும் சட்ட மீறல் குற்றத்துக்காக பலர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். தேர்தலில் வெற்றி வாகை 1934 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சிறையிலிருந்து விடுதலையான ராஜகோபாலாச்சாரி தனது நிலையை அடியோடு மாற்றிக்கொண்டு மத்திய மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்றார். தேர்தலுக்கான பிரச்சார ஏற்பாடுகளையும் அவரே கவனித்தார். 1934 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநிலத்துக்குரிய 16 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. எஸ். சத்தியமூர்த்தி, டி.எஸ். அவினாசிலிங்கம் செட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, சி.என். முத்துரங்க முதலியார், டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜன், சாமுவேல் ஆரோஸ், அனந்த சயனம் ஐயங்கார், வி.வி. கிரி, கே. நாகேஸ்வரராவ், பேராசிரியர் என்.ஜி. ரங்கா,
சாமி வெங்கடாசலம் செட்டியார் ஆகியோர் வெற்றி வாகை சூடிய காங்கிரஸ்காரர்களாவர். இவர்களன்றி முஸ்லிம்களுக்குரிய தென் சென்னை தொகுதியில் முர்துசா சாஹிப் பகதூர் காங்கிரஸ் ஆதரவோடு வெற்றி பெற்றார். அதேபோன்று 1937 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த இடங்கள் 214இல் 159 காங்கிரஸ் கைப்பற்றியது. தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசின் அடக்குமுறையும் மீறி அடும்பாடுபட்டார். பட்டதாரிகள் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜகோபாலாச்சாரி தலைமையில் முதலாக காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அதற்கடுத்து ராஜாஜி அமைச்சரவை. நீதி கட்சியின் 17 ஆண்டுகால இரட்டையாட்சிக்கு பின் சென்னை ராஜஸ்தானில் காங்கிரஸ் ராஜாஜியின் தலைமையில் ஆட்சி அமைந்தது. மாநில சுயாட்சி திட்டத்தின் கீழ் ராஜாஜி அரசு கொண்டு வந்த மதுவிலக்கு சட்டமும் ஆலய பிரவேச சட்டமும் செயற்கரிய செயல்களாகும். எனினும் மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட இழப்பை சரிகட்டுவதற்காக புகுத்தப்பட்ட விற்பனை வரி மக்களின் குறிப்பாக வியாபாரிகளின் வெறுப்பையும் எதிர்ப்பையும் தேடித்தந்தது. மாறாக ராஜாஜி ஆட்சியின் இந்தி கொள்கை சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல் ஆயிற்று. தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் காட்டுத்தீ போல பரவிற்று. இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பெரியார் ஈ.வே. ராமசாமி நாயக்கரின் கரம் ஓங்கிற்று. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற குரல் எழுப்பப்பட்டது. பெரியார் இந்தி எதிர்ப்பு காரணமாக கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜாஜி கொண்டு வந்த மற்றொரு சட்டம் பொற்கொள்ளர்களை கிளர்ந்தெழ செய்தது. 1939இல் 2ஆம் உலகப் போர் தொடங்கியதால் காங்கிரஸ் மாநில அமைச்சரவை பதவி விலக தீர்மானித்தது. அதன்படி ராஜாஜி மாநில சுயாட்சி முடிவுக்கு வந்தது. இது தவறான முடிவு என்றும் இந்த முடிவால் பிரிட்டிஷார் மாநிலங்களை நிர்வாகத்துக்கு நேரடி பொறுப்பேற்று போருக்கான முயற்சியை முடுக்கிவிட்டது என்று கூறுகிறார் கே. ராஜன். அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம். 1940 அக்டோபர் 13 வர்த்தாவில் கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் காந்தி வெளியிட்ட தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தையொட்டி தமிழ்நாட்டில் பலர் கைதாயினர். டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜன் தான் தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றவர். தமிழ்நாடு காங்கிரஸ் சர்வாதிகாரியாக பொறுப்பேற்ற கே. காமராஜர் தமிழ்நாடு முழுவதற்குமான சத்தியாகிரகிகளின் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்தித்து பேச சென்றபோது கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். தஞ்சை, செங்கல்பட்டு, கோவை ஆகிய மாவட்டங்களில் பெரிய நில சுவாண்டார்களும் வணிகர்களும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்றனர். ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, டி. பிரகாசம், டாக்டர் பி. சுப்பராயன், வி.ஐ. முனுசாமி பிள்ளை, எஸ். ராமநாதன், பி. கோபால ரெட்டி, வி. கிரி, எம். பக்தவாச்சலம், என்.எஸ். வரதராச்சாரி, டி.எஸ். அவினாசிலிங்கம் செட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, நாடிமுத்து பிள்ளை, நாச்சியப்ப கவுண்டர், வெங்கடசாமி நாயுடு, பன்மொழி புலவர் தோப்போ மீனாட்சி சுந்தரம், தமிழ் பேராசிரியர் மறை திருநாவுக்கரசு, திரு நீலாவதி ராமசுப்பிரமணியம், மா.பொ. சிவஞானம், தினமணி ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம் பிள்ளை, ஆனந்த விகடன் ஆசிரியர் ரா. கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை புகுந்து செம்மல்களாவர். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை விட தனிநபர் சத்தியாகிரகத்தில் அதிக அளவில் அதிக ஆர்வத்துடனும் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொண்டு சிறை தண்டனை பெற்றனர். தமிழ்நாட்டில் தேச விடுதலை போராட்ட சுடர் விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது.